அது நம்ம வந்து தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட நம்ம ரைட்ஸை வாங்கிடுறோம். அவர் எதுவும் நம்மளை வந்து கிளைம் பண்ண முடியாது. இது ஒரு டைட்டில் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பராசக்தி டைட்டில் வந்து நேராக ஏவிஎம் கிட்ட போனாங்க, அவங்க ரைட்ஸ் கொடுத்தாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா தயாரிப்பு நிறுவனங்கள்ட்ட அவர் பணம் வாங்கிறார். அந்த தாட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி சட்டப்பூர்வமாக அவர் ஏற்கனவே வழக்கு தொடுத்துருக்கிறாரு, பல பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்படியான ஒரு சர்ச்சை வரும்போது கேட்டிங்கன்னா அவர் கிட்ட போய் கேட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விக்ரமில் வந்து கேட்டால் அந்த விக்ரம்ன்ற சாங்கை வந்து பயன்படுத்தினாங்க இல்லையா, அதுக்கு வந்து கமல்கிட்டேயே ஒரு கிளைம் பண்ணி 70 லட்ச ரூபா வாங்கிட்டாராம். அப்போ அவருடைய சம்பளமே 7 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா தான் சம்பளமே அப்போ. ஆனால் அந்த ஒரே ஒரு பாடலை பயன்படுத்துறதுக்கு 70 லட்ச ரூபா சம்பளம் அவர்கிட்ட கமல்கிட்டே கிளைம் பண்ணியிருக்கிறாருன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது என்னை கேட்டால் ஒன்று கேட்டால் அது பெரிய ஸ்டார் யாருன்றது அஜித்தா அல்லது வந்து ரஜினியா கமலான்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பாடலை வந்து பயன்படுத்துகிறீங்க, அது ஏற்கனவே ஒரு கிளைம் பண்ணியிருக்கிறாரு, கோர்ட்டில் நிலுவையிலையும் சில கேஸுகள் இருக்குது, நோட்டீஸ்லாம் அமைச்சிருக்கும் போது கேட்டால் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க கேட்டால் குறைஞ்சபட்சம் எனக்கு தோன்றது என்ன கேட்டால் ஒரு தேங்க் கார்டாவது போட்டிருக்கலாம்.